Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். விஜயத்துக்கு ஒரு பெரிய கும்முடே போட்டேன். போற போக்கில் இந்த அஜீஸ் பையன் ஒரு வேலையை பார்த்து விட்டா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் செத்துக்கும் எனக்கு ஒரே சண்டை மாதிரி ஆக்குறீங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் போகிறேன். நாளைக்கு நான் செத்துட்டேன் நியூஸில் வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னப்பா நேற்று தான் இவனை இன்டர்வியூ எடுத்து இன்றைக்கி செத்து. என்னால் எத்தனை யூடியூபர் இப்போ பிழைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், 1000 ரூபா வாங்கிட்டு வீடியோ போடாதீங்க. நீங்கள் வீடியோ போடுற கடைக்காரன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நீங்கள் வெறும் 1000 ரூபா தான் வாங்குறீங்க. இன்றைக்கி ஒரு யூடியூபர் என்னால் ஒரு கடையில் 5000 ரூபா இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுறதே இல்லை. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஃபேஸ் பண்ணுறீங்க? நிறைய விஷயம் உங்களை சுற்றி நடக்குது. எனக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவ் தான். நெகட்டிவ்லேயே வளர்ந்துட்டேன், பாசிட்டிவ்ல வளரல, நெகட்டிவ்லேயே வளர்ந்துட்டேன். கூட இருக்கிறவங்களே பண்ணும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்? வேதனையாக இருக்காது, ரொம்ப வலி. அதே மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கும் வலிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போகிறோம். வலியால் தானே புரிஞ்சிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ஆதன் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ண கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் சார்ந்த விஷயமும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அது கான்ட்ரவர்சியாகவும் இருக்கட்டும் சரி, நிறைய பாசிட்டிவான விஷயமும் சரி. ஸோ வழக்கம் போல் வந்து நிறைய விஷயம் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேஜி விக்கி பிரதர், வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறை, நான் நல்லா தான். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் நிறைய விஷயம் கேட்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். முதல்ல அந்த ஜெயில் விஷயத்துலேருந்து போயிடலாம். அதே சும்மா ஏன்பா கேட்டேன்னு வேஸ்ட்டுப்பா. சமூக கருத்தை கேளுங்க. சும்மா இந்த 2 விஷயம் பிடிச்சிக்கிறேன். ஒன்றே ஜெயிலுக்கு போனேன், அது போயாச்சு முடிஞ்சாச்சு, மறுபடியும் போவோம் வருவோம், அது விட்டுருங்க. அது எனக்கு பழகி போயிடுச்சு, அதை விட்டுருங்க. சமூக கருத்தை எதாவது கேட்குறீங்களா? சமூக கருத்தை கேளுங்க. யாருக்கா 4 நான் ஒரு சொல்கிறனால யாரா 4 பேருக்கு நல்லது நடக்கலனால ஒருத்தருக்கு நல்லது நடக்கிற மாதிரி கேளுங்க. அதை விட்டா இந்த வீஜு செத்துவா பூச்சிக்கிறீங்க. அது ஏதோ தெரியாதமாக அவரை தொட்டுட்டேன், தொட்ட கதை விட்ட கதையாக அதுவே தொடர்ந்துனுங்க. நான் விஜி சத்துக்கும் பெரிய ஒரு கும்முடு, சாரி ஆளை விடுங்க. விஜி சத்துக்கு ஒரு பெரிய கும்முடே போட்டேன், விட்டுருங்க. சரி ஓகே. ஏதோ போகிற போக்கில் இந்த அஜீஸ் பையன் ஒரு வேலையை பார்த்து விட்டா. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜய் செத்துக்கும் எனக்கு ஒரே சண்டை மாதிரி ஆக்குறீங்க. விஜய் செத்துக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ ஏன் வீடியோ நானே அவர் வீடியோ பார்த்துனுக்கிறேன், என் ஃபேமிலியில் பார்க்குறாங்க, குட்டீஸ்லாம் பார்க்குது, எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஏதோ போகிற போக்கில் ஏதோ பண்ணி விட்டேன், தயவு செய்து விடுங்க. ஐயோ, ஒரு பாவி பண்ணி விட்டு போயிட்டான் அஜீஸு. தேவையில்லாமல் பண்ணி விட்டு ஏதோ ஃபன்னாக இருக்கும்னு நான் பண்ணேன். அது பார்த்தா பாவம் அவரோட ஃபேன்ஸு, என் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன திட்டுறாங்க. பாவம் எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க, பாவம் விட்டுருங்க. அது தேவையில்லை. கும்முடு விஜய் சித்துக்கு ஒரு பெரிய கும்முடு போதுமா? அப்ராஸ். ஓகே சூப்பர். சரி, உங்களுக்கும் சரி டிடிஎஃப் அவர்களுக்கும் சரி தொடர்ந்து பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. ஏன் உங்களை விட்டு அந்த பிரச்சனைன்றது போக மாட்டேங்குது? அது இருக்க பழகிருச்சு, அப்படியே விடுங்க. சூப்பர். அதை கேஷுவலாக அப்படியே விட்டுறணும். ஓகே, அதுதான் அந்த பிரச்சனையும் தாண்டி இப்போ டிடிஎஃப் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு ஒரு பிரச்சனைக்கு வரும்போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுறாங்க. இப்போ சமீப காலமாக அந்த கர்நாடகாவில் அவர் யாரோ சாவடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் தெரியல ப்ரோ, நான் பார்க்கல. பார்த்த வீடியோஸாக பார்த்தேன். அதில் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம தெரியாததை பேசலாமா? பேசவே கூடாது. நான் தெரிஞ்சதை தான் பேசுவேன். ஓகே, என்னை பற்றி கேளுங்க. சரி ஓகே. விக்கி வந்து சமீப காலமாக யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் வரதில்லை, ஆளையும் காணும். நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயம் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்? அதான் சொன்னேனே ப்ரோ, ரியல் எஸ்டேட் போயின்னு இருக்கு. அந்த மாதிரி மீடியேட்டர் ஒர்க் பார்க்குறேன், இது பார்க்குறேன்னு சொன்னல. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கடை வைக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் வேலை பார்த்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பர்ச்சேஸ்க்கான வேலை எல்லாத்தையும் சுற்றி காட்டி சேலரி வாங்குறேன். அந்த மாதிரி போயிட்டேன் ப்ரோ. ஓகே, இப்போ அது ஆமாம், அடுத்தடுத்த கட்ட உயரணும்ல. இப்போ என் கடை கஸ்டமருக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவை நம்ம ஆஃபர் போடுவேன், போடலனாலும் ஆஃபர் உள்ளே இருக்குது. ரெகுலராக கஸ்டமர் வராங்க, எனக்குன்னு ஒரு பேசிக் கஸ்டமர் இருக்காங்க. புரியுதுங்களா? எல்லா ஹோட்டலுக்காரங்களும் டெய்லி ஆடாக போட்டுனுக்கிறாங்க, சாம்பாரில் நெய் ஊற்றுனேன், வெண்ணெயை ஊற்றுனேன்னு. ரெகுலர் கஸ்டமர் இருக்குது. அது மாதிரி எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ரெகுலர் கஸ்டமர். அவங்க வராங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் நிம்மதியாக. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது விக்கி அவர்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ தந்தாலும் விக்கி அவர்கள். ஆமாம், அப்போ விக்கிக்கு இந்த பிஸ்னஸ் விட்டால் வேறு பிஸ்னஸ் இல்லை. ஓகே, இன்றைக்கி அப்படியா இருக்குது. இப்போ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சருன்றீங்க, அப்புறம் திட்டுறீங்க, என்னென்னமோ இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. சினிமா பண்ணின்னுக்கிறேன், ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது ப்ரோ. ஓகே, ஆக மொத்தம் விக்கி இதில் கரெக்டாக இருக்கா போல. கரெக்டாக இருக்கீங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னா. ஓகே, யூடியூப்னால விக்கி அதை நான் யூடியூப் சம்மந்தம் நிறைய பிரச்சனைகள் வந்து சமீப காலமாக போயிட்டுருக்கு. அது நீங்களும் பார்த்து. எனக்கு காலையில் எழுந்தோன்னே ஒரே ஒரு பழக்கம் இருக்குது. நேற்று அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு,
இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, நாளைக்கு எவ்வளோ இருக்கணும், லாஸ்ட்டு 6 மந்த் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 3 மந்த் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, போன சண்டேக்கும் இந்த சண்டேக்கும் வியாபாரம் எவ்வளோ டவுன் ஆகிருக்கு, அதை அப்கிரேட் பண்ணோம். அதுதான் என் டார்கெட். நான் காலையிலே எழுந்தோன்னே எது பண்ணுறனோ பண்ணலையோ என் ஃபோன் என்கிட்ட இருக்கணும். என் ஃபோனை எடுத்து என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். சரி, பணம் மட்டும் தான் உங்களுக்கு சந்தோஷம் தரும். பணம் சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோதான் காசு சம்பாதிக்கிறது, எவ்வளோதான் இது. பர்ஸில் ஒரு 5000 வச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். அதே அக்கௌண்ட்டில் ஒரு 1,00,000 ரூபா வச்சு பாருங்களேன், ஒரு தெம்பு இருக்கும். பர்ஸ்லேயும் ₹1 இல்லாமல் 500 இருந்துட்டு அக்கௌண்ட்டில் 1,00,000 இந்த இடத்துல 10,000 இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க, பிரைட்டாக இருக்க மாட்டீங்க. இதே உங்கள் பர்ஸில் ஒரு 10,000 வச்சு எப்பயுமே பழகிருந்தீங்கன்னு அது ஒரு தெம்பு கொடுக்கும். அதுதான் சொல்கிறது. யார் தெம்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பணம் உங்களுக்கு தெம்பு கொடுக்கும், பணம் உங்களை ஓட வைக்கும். சரி, அதுதான் நான் அப்படி கேள்விக்குள்ளே வந்துடுறேன். யூடியூப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இல்லை ப்ரோ, யூடியூப்ல அடிச்சுக்கிறாங்களே, என்ன காரணம்? உண்மையாலே சொல்கிறேன், நான் யூடியூப் பக்கம் இப்போ அதிகமாக வர்றதே இல்லை, யார் வீடியோவும் பார்க்குறதே இல்லை, எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஓகே, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூடயே சுற்றதில்லை. வாசன் கூடியாகட்டும், அஜீஸ் கூடியாகட்டும், யாரு கூடயுமே வாசன் கூடலாம் நான் இப்போ சுத்தமாக வர்றதே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு என் வேலை பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குது, என் டைம் ஷெட்யூல் கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், ப்ரோ வரீங்களா வாங்க, கரெக்டாக உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் 10 மணி, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, 11க்குள்ளே முடிச்சிடலாம் ப்ரோ. ஏன்னா அடுத்து ஒரு வேலை இருக்குது, ஒரு சைட்டு லான்ச் அலௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதில் ஒரு 18 லே அவுட்டு போடுறோம். அந்த 18 லே அவுட்டு 500 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 9,000 ஸ்கொயர் ஃபீட் லே அவுட்டு போடுறோம். அதை சேல் பண்ணோம், அதை மார்க்கெட்டிங் பண்ணோம், அதுக்கு பேப்பர் ஆடு கொடுக்கணும், அதுக்கு ஸ்ட்ரீட்டு கொடுக்கணும், பேனர் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒரு வேலை இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ப்ராப்பர்ட்டி சீசிங் வந்திருக்குன்றாங்க. அதை போய் டீட்டெயில் கேட்கணும், அட்வொகேட்டை போய் பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லேண்டை வந்து லீஸுக்கு வந்து இது ஏலத்தில் வருதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து டிடி எடுத்து 2,00,000 ரூபா கட்டணும். டிடி கட்டி ஏலத்தில் போய் ஏலம் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது ப்ரோ. சரி, ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால் பிஸியாக இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் வரல, அதெல்லாம் அப்பால் பட்டு பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நான் பிஸியாக இருக்கேன். இடையில அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து எது பண்ணால் நான் பாக்கெட்டில் பண்ண வரதில்லை. ஓகே, அதான் நடுவில் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த யோகா அக்கா, அப்புறம் டெய்லர் அக்கா, பார்க்கவே டைம். டெய்லர் அக்காலாம் யாரும் தெரியல. உண்மையாலே அது யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியாது? உண்மையாலே தெரியல. ஆல்ரெடி உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் கேட்டார், டெய்லர் அக்கானாரு, ஜிம் அக்கானாரு. உண்மையாலே எனக்கு தெரியாது யாருன்னு. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் லூஸுன்றவாங்களே, அவர் கூட யாருன்னு தெரியாது. நான் யாரையும் பார்க்கறதில்ல, உண்மையான கருத்தை தான் பார்க்குறது. இல்லை, இப்போ என்னன்னா பொதுவாக யூடியூப் நீங்கள் என்ன வேணான்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டு சமீப காலமாக நான் யார் வீடியோஸும் பார்க்கல. என்னடா நீ தெனாவட்டா சொல்கிறேன் அப்படின்னு கூட நினைப்பீங்க சில பேர். நான் பார்க்குறதில்ல. அப்போ நாங்களாம் உங்கள் வீடியோவை பார்க்கணுமான்னா பார்க்குறதோ பார்க்காதோ உங்கள் இஷ்டம், ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, பார்க்கவே வேணாம், என் வீடியோவை பிளாக் பண்ணுறேங்க, நான் எதுவுமே ஆனால் கருத்து உள்ளதை சொன்னால் பாருங்கள். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா தருவேன், பாருங்கள். பார்க்காதவங்க போங்க, அவ்வளோதான். யூடியூபர்ஸ் மாறி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹவுஸை விற்கணுன்னும் போது என்ன பண்ணுறாங்க, எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோன் போட்டால் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் வந்துடுவாங்க, வேலை கொடுக்குறேன், யூடியூபருக்கே வேலை கொடுக்குறேன். நீங்களே வேலை கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 1/2 கிரவுண்டு வீடியோ இருக்குப்பா, அது விற்கணும்ப்பா, எப்படி பண்ணுறது, ஏது கான்டாக்ட் நம்பர் போட்டுறது, யூடியூபருக்கு அனுப்பிச்சிடுறது. பா இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கான், அந்த வீட்டு ஓனர்கிட்ட ஒரு 3000 5000 பேசிடலாம், எனக்கு 1000 வந்துடும், அவருக்கு ஒரு 4000 கொடுத்துட்றது. கேமரா அசிஸ்டண்ட்டை போட்டுன்னு போகிறாரு, ஒரு 1000 அவனுக்கு வேலை, அந்த கேமரா வாங்கினவருக்கு ஒரு 3000, அவ்வளோதான். யூடியூபருக்கு அமுச்சு விட்ற வேலை முடிஞ்சிச்சு. அவர் போகிறாரு, அந்த வீடியோ எடுக்கிறாப்புல, அந்த வீட்டை எல்லாத்தையும் பண்ணுறாப்புல, அதை ஆடை எடுத்து போடுறோம். வேணும் வேணான்றவங்க அவங்க ஓனரை கான்டாக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களோட விஷயம், நம்ம மார்க்கெட் பண்ணி கொடுத்துறோம். எவ்வளோ ஒரு ஃபோன் கால் பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ லாபம்? ஒரு 1000 ரூபா லாபம். 1000 ரூபா போதாதா? இப்படி ஃபோன் எடுத்து நீங்கள் வரீங்க, தம்பி என் வீடியோ இது பண்ணணும் தம்பி அப்படி. அதே நான் வந்து அந்த வீடியோ போட்டு சேல் பண்ணி கொடுக்குறேனோ கொடுக்கலையா, நான் வந்து அந்த வீடியோ பற்றி பேசினா எனக்கு 25,000. 25,000 கொடுப்பாங்களா? கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, கொடுக்காதவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நானே இப்படி ஐடியா கொடுத்து நான் வந்து பண்ணோம், அது ஒரு நாள் ஆகிடும். அதுக்கு நான் அழகாக இப்படி ஆள் அமுச்சு விட்டுறது. 4 யூடியூபரை இப்படி அமுச்சு விட்டேன்னா உட்காந்தத்தில் ஒரு 4000 சைட் பிஸ்னஸ் இப்படி போய் நம்புகிறோம். சில்லறையாக கிடக்குது கொட்டி, அங்கங்கே பிறகு டெய்லி பாக்கெட்டில் போட்டால் எவ்வளோ வருதோ வரட்டும். ஓகே, சரி, நான் கேட்க வந்த கேள்வி கேட்டுறேன், அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நான் என்ன கேட்டாலும் சரி, நீ அதுக்கு பதில் சொல்லி. எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு டைம் தான் இல்லை. இல்லை, முடிச்சிடலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ யூடியூபர்ஸ்னாலே முன்னாடிலாம் ஒற்றுமையாக இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்போல்லாம் மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்படிலாம் இல்லை, கண்டென்ட் மாதிரி ஆகி போயிடுச்சு. நான் உன்னை தாக்கி மேலே வரேன், நீ என்ன தாக்கி மேலே வா, அந்த மாதிரி.
ஓகே. அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? ஏதாவது யோசனைகள் ஏதாவது இருக்குதா? இல்லை எனக்கு இல்லை ப்ரோ. எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம வேலை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்தவங்க வேலையை பார்க்கணும்? கண்டிப்பாக. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஓரளவு மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ விக்கி அவர்கள் கல்யாணம் ஆகி ஒரு மாதிரி பயங்கரமான ஃபேமிலி மேனாக மாறிட்டீங்க. நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு? நான் என்ன சொல்லுவேன், உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டே இரு, உனக்கானது உனக்கு தான். இப்போ எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு போட்டாலும் போடலனாலுமே நம்மளுக்குன்னு இருக்கிற தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் போகிறேன், நாளைக்கு நான் செத்துட்டேன் நியூஸில் வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஐயோ என்னப்பா நேற்று தான் இவனை இன்டர்வியூ எடுத்து இன்றைக்கி செத்து போயிட்டான். அவ்வளோதான், தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும். அவ்வளோதான். உனக்குன்றது உனக்கு தான், அது யாருக்கும் இல்லை. அந்த பொண்ணு உனக்குன்னா அந்த பொண்ணு உனக்கு தான், இந்த வேலை உனக்குன்னா உனக்கு தான். அதுதான். இப்போ நான் ஜெயிலுக்கு போனதா இருந்தால் கூட இங்கே ஏன் இப்போ காட்டுறேன்னா, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ போகணுன்னு எழுதி இருந்திருக்கு, போயிட்டு வந்தேன். மறுபடியும் போகணுன்னு இருந்திருந்தால் போய் தான் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதுதான். இந்த டாக்ஸிக்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. டாக்ஸிக்னா வந்து அதாவது காதல்ன்ற ஒரு விஷயத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அதுதான் டாக்ஸிக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று டாக்ஸிக்னா வந்து அந்த பொண்ணை வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கட்டுப்படுத்திக்கொள்வது அந்த டாக்ஸிக்ன்ற ஒரு வேர்டுக்குள்ள. இதுக்கு அது அந்த டாக்ஸிக்கே பற்றி நான் பேசவே வரல. நான் வந்து வேறு மாதிரி ஆள். நான் வந்து இந்த லவ் கூட்டின்னு போகிறது, பீச் பார்க், அதெல்லாம் எனக்குலாம் அதுக்கெல்லாம் டைப். ஓகே அவ்வளோதான். ஓப்பனாக சொல்கிறேன், will you marry me? பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவ்வளோதான். ஐடியா இருந்தால் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டோம். நான் சொல்ல வேண்டிய மனசில் இருந்ததை சொல்லிட்டேன். என்னை நம்புறதோ நம்பாததும் நீ நாதாரியை நம்பி நான் போகணுன்னு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதான். நான் என் வேலையை கரெக்டாக பார்ப்பேன். என்னை மதிக்கிறவங்கள நான் மதிப்பேன், மதிக்காதவங்கள நான் மதிக்க மாட்டேன். போ உன் இஷ்டம் போல் போ அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர். எனக்கு என்கிட்ட நான் பார்த்த சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய காலையில் பார்த்தீங்களா என் கல்ல அந்த அண்ணன் லீவ் எடுத்துட்டாப்புல வேலை. நான் என்ன பண்ணேன், உள்ளே ஒன்று வெளில ஒன்று, என்னண்ணே ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா லீவ் போட்டிங்க, அப்போ இன்னும் ஒரு 2 நாள் லீவ் இல்லை வைக்க அப்படின்னார். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அதை உள்ளே அழுக்க சேர்த்துக்கினே இருக்கக்கூடாது. அப்பயே கேட்டோமா அப்பயே அவரும் பதில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே. சும்மா அதெல்லாம் வஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அழுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இருக்கிற அழுக்கையே க்ளீன் பண்ண முடியல மனசில், இதில் இன்னும் அழுக்க சேர்த்துக்கூடாது. நிறைய இன்டர்வியூஸ் ரீசெண்ட் டைமில் கொடுத்துட்டு வரீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தபோது நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகும்போது அரெஸ்ட் ஆகி போகும்போது விக்கி பயந்துட்டாருப்பா, விக்கி சில விஷயம் பேசுறதுக்கே யோசிக்கிறாருப்பா, அது டிடிஓ சம்மந்தமாக இருக்கட்டும். சரி, அஜய் ஏன் பேச பயந்தா? நான் இப்போ இல்லை பயந்து சித்துவை பற்றி கேட்டாங்க, சொல்லுனே தானே இந்த பயந்தா சொன்னேன். அது தைரியமாக தானே சொன்னேன். இப்போ ஏன் பேச வேணான்னு சொல்கிற? சித்துவை பற்றி போர் அடிக்குது, அவ்வளோதான். ஒருத்தரை பற்றி ஒரு அளவுக்கு தான் பேசணும், அதுக்கு மேலே பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் கண்டென்ட்டே இல்லையே. அப்புறம் இந்த வீடியோ வியூஸ் போகாது, பரவாயில்லையா? கண்டிப்பாக அது உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி யூடியூப் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஆகிட்டாங்க. கையை தூக்குனா சேனல் வச்சுன்னுக்குறாங்க. அவன் சேனல் ஒரு பேரில் ஓப்பன் பண்ணிட்டு 2 நாள் ஆட்டு 3ஆவது நாள் ஓடி போயிடறான். ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறவங்க காணாமல் போயிடுறாங்க ப்ரோ. ஓகே, இவங்களால அதுதான் விஷயம். சூப்பர் ப்ரோ. இப்போ டிடிஎஃப் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லட்டுமா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ யூடியூப்பில் வந்து இஃபான் ப்ரோவை தவிர யாருமே அதிகமாக யூடியூப்பில் போடல. ஒருத்தர் ஒரு கண்டென்ட்டை கேட்டி போனாங்க. துணி வியாபாரத்தை ஆடுன்னு கொண்டு வந்தது யார்? விக்கி. நான் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் போடுறதில்லை, நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் என்னால் எத்தனை யூடியூபர் இப்போ பிழைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், 1000 ரூபா வாங்கிட்டு வீடியோ போடாதீங்க. நீங்கள் வீடியோ போடுற கடைக்காரன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நீங்கள் வெறும் 1000 ரூபா தான் வாங்குறீங்க. இன்றைக்கி ஒரு யூடியூபர் என்னால் ஒரு கடையில் 5000 ரூபா இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுறதே இல்லை. நான் சொல்லி கொடுத்தது கரெக்டாகிடுச்சா? 6 மாதம் முன்னாடி சொன்னேன், இப்போ 6 மாதம் பின்னாடி சொன்னது முன்னாடி நிஜமாயிருச்சா? இப்போ 5000 ரூபா இல்லாமல் பண்ணுறது இல்லை. மாதத்தில் 10 வீடியோ பண்ணாலும் 50,000 ரூபா கிடைக்குதா? அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 10 வீடியோன்றது 30 வீடியோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 30 வீடியோ பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இது நல்ல லாபம். உண்மை. வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தா 800 ரூபா 500 ரூபா. அவன் பாட்டுன்னு காலேஜ் போயிட்டு வரான், வீடியோ அவனுக்கு அமுச்சிடுறோம் மெயில் மூலியமாக. அமுச்சிட்டு அவன் பாட்டுன்னு எடிட் பண்ணி கொடுத்துறான், வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க என்னன்றான், வேலை முடிஞ்சிச்சா? அது மாதிரி 4 பேர்கிட்ட வீடியோ வாங்குறான். ஒரே நல்லா உட்காந்துக்கிட்டு நைட்டு மட்டும் ஒரு 3 ஹவர் 4 ஹவரில் ஒரு 2500 ரூபா 3000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். இதுலேயே ஒரு நல்ல ஐடியா மாதிரி பிஸ்னஸ். நான் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இப்போ பயன்படுத்துகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க பசங்க. இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணி கொடுத்தா 300 ரூபா. இல்லை அதுதான், இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களாக இருக்கட்டும் சரி, பசங்களாக இருக்கட்டும், சம்பாதிக்கலாம் இல்லை, சம்பாதிச்சாங்களான்னு தெரில. ஆனால் நிறைய பசங்க கெட்டு போயிடுச்சு, அது மட்டும் தெரியுது. அரைகுறை ஆடல்
ஆடைகள், அதுக்கப்புறம் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் பசங்க ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளை பசங்களாக இருக்கட்டும் ஏமாறுறாங்க, நம்பரை ஷேர் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, கூகுள் பேயில் காசு அனுப்பிச்சிக்கிறாங்க, அவங்கள நம்பி வெளியூர் போகிறாங்க. நிறைய நடக்குது, ஸ்கேம் நிறைய நடக்குது. அவ்வளோதான், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெற்றவங்க ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க கண்காணிச்சுக்கோங்க. உங்கள் பசங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத உஷாராக பாருங்கள். உங்கள் பசங்களோட ஃபோனை வாங்கி பாருங்கள், மெசேஜை பாருங்கள், பர்ஸை நோண்டி பாருங்கள். அது உள்ள என்ன மாதிரி போதைப் பொருட்கள்லாம் இருக்குன்றதை ஆல்ரெடி சொன்னால் மறுபடியும் ரிவெஞ்ச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இன்னொரு பக்கம் டிடிஎஃப் அவர்கள் பிக் பாஸ்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அவர் பிக் பாஸ்குள்ளே போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ். நீங்களும் பிக் பாஸ்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை ப்ரோ, அதெல்லாம் எனக்கு தெரியல. கூப்பிட்டா போக வேண்டியது அவ்வளோதான். கூப்பிட்டா போகலாம், யார் கூப்பிட்டா என்ன, போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஃபேஸ் பண்ணுறீங்க? நிறைய விஷயம் உங்களை சுற்றி நடக்குது, நிறைய விஷயம் உங்களை சுற்றியும் நெகட்டிவாக நடக்குது. எனக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவ் தான் ப்ரோ. நெகட்டிவ்லேயே வளர்ந்துட்டேன். ஓகே. பாசிட்டிவில் வளரல, நெகட்டிவ்லேயே வளர்ந்துட்டேன். அது எப்படி தாண்டி அதை எப்படி இல்லை, அதை நான் தாண்டதெல்லாம் கிடையாது. அது அவ்வளோதான், நெகட்டிவ்லேயே வளர்ந்துட்டேன், அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இப்போ கூட இருந்துட்டு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்கும் அது எனக்கு நிறைய நடக்குது. அதை எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயத்த. இது நம்பிக்கை துரோகம் அது ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை ப்ரோ. அதுவும் பழகிடுற மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோதான். ஒரு தடவை குத்துறாங்க, 2 தடவை சரி, இல்லைமேட்டு யாருக்கிட்டையுமே அளவோடு வச்சுக்கணும், யாரையும் கிட்டே சேர்த்துக்கூடாதுன்றதில் முடிவாக இருக்குது, அவ்வளோதான். கூட இருக்கிறவங்களே பண்ணும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்? வேதனையாக இருக்காது, ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கும் வலிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போகிறோம். ஓகே. வலியால் தானே புரிஞ்சிக்க முடியும். என்ன நீங்கள் கெடுத்துட்டீங்க, மேலே இருக்கிறவங்க ஒரு நாள் உங்களை பார்த்துப்பான்ல. ஓகே. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயிடும். இப்போ இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு ஒரு விஷயம், நீ எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டா அதுக்கு நான் பழி வாங்குற மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை பண்ணால் சரின்னு நினைக்கிறீங்களா? இது இந்த பழி வாங்குறன்ற ஒரு விஷயம். நான் ஏன் ப்ரோ பழி வாங்குறேன்? நான் பழியை யாரையுமே வாங்குறதே கிடையாது. ஓகே. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? இருக்கிற வேலையே பார்க்க முடியல, அதில் எதுக்கு நம்மளுக்கு பழி வாங்குற வேலை? மேலே இருக்கிறான் ஒருவனே இறைவன், அவன் பார்த்துப்பான். ஓகே. கேஜிஎஃப் அவர்கள் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சினிமாவில் இருக்கட்டும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்குது? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு அதான் விக்னேஷ் சிவன் ஒரு படம் விட்டேன்ல, அது கை தவறி போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் இது பண்ணுறது இல்லை. நம்மளை கூப்பிட்டா நம்ம போகலாம், எல்லாம் பண்ணலாம், அவ்வளோதான். சரி, ஓகே பிரதர். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவில் சாதிக்கணும், இந்த மாதிரி விஷயம்ல சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னால் என்னவா இருக்கும்? இல்லை, எதில் வேணால் சாதிக்கலாம், எதை வேணால் சாதிங்க. சினிமாவில் சாதிங்க, டைரக்டர் அவங்க, மியூசிக் டைரக்டர் அவங்க, கேமரா, வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாகும். அதுக்கு உதாரணம் விஜய் சேதுபதி இருக்காப்புல, நடிகர் சூரிய இருக்காப்புல, சிவகார்த்திகேயன் இருக்கிறாப்புல, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ இயக்குனர் இருக்கிறாங்க, பிரதீப் ரங்கநாதன் இருக்காப்புல, விக்னேஷ் சிவன் இருக்காப்புல, எவ்வளோ பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு எல்லாரையும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னையும் வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்கிற, ஆசைக்கு ஒன்று, லைஃப்பை ஓட்டுறதுக்கு ஒன்று வேணும்ல, ட்ராவலிங்க்குன்னு, சாப்பாடு எக்ஸ்பென்சிவ்க்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ஜாபை தேடிக்கோங்கன்ற. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஏதாவது ஒரு நாள் கரெக்டாக கிடைக்கும். நம்மளுக்குன்றது நம்மளுக்கு தான், அது யாருமே எடுத்துக்க முடியாது. எனக்குன்னு எழுதியிருக்க பொருளை நீங்கள் எடுத்துக்க முடியுமா? முடியாது. உங்களுக்குன்ற பொருளை நான் எடுத்துக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அதுதான். ஓகே. இறுதியாக ஏதோ ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. நான் அவரை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. விஜய் சித்து அவர்கள் வந்து அவரோட வளர்ச்சி, அபார வளர்ச்சி, இப்போ இருக்க உங்கள் ஃபேமிலியிலையும் நீங்களே சொன்னீங்க, நிறைய பேர் வந்து அவரோட வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்களும் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க. அந்த 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 வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? விஜய் சித்து அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? டிடிஎஃப் லெவலுக்கு ஒரு வளர்ச்சி ஒன்று வந்திருக்குல்ல அவருக்கு? இல்லை, யார் வளர்ந்தாலுமே வந்து நம்ம வந்து வளர்ச்சியை வந்து ஆன்னு பார்க்கக்கூடாது. அவங்களால எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்களோ நல்லா இருக்கட்டும். அப்போ இவங்கள கடவுள் கடைசி வரைக்கும் விஜய் சித்துவை நல்லா வச்சுக்கணும். என்னடா ஃபஸ்ட்டு திட்டினே இப்படி, எப்பயுமே என் மனசில் கதை, எப்பயுமே நான் ஓப்பன் ஆட்டா தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். தப்பு பண்ணேன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு கஷ்டம் வந்துச்சா, சாரி கேட்டு முடிச்சேன்னா, விஜய் சித்து வந்து இன்னும் மேலே போனோம். 10 மில்லியன், 15 மில்லியன், 50 மில்லியன், எத்தனை மில்லியன் வேணால் சப்ஸ்கிரைபர் ஏற்றோம், நல்லா பண்ணட்டும். இன்னும் 4 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், எடிட்டர், கேமராமேன், நல்லா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம், சினிமாவுக்கு போட்டோம், படம் கூட எடுக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் தான் நான் எப்பயுமே நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, நிறைய விஷயம் தொடர்ந்து ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.